எல்லாரும் ஈவ்னிங்னா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு ஈவ்னிங் தான் என்னுடைய செகண்ட் ஷிஃப்ட்டோடைய லாகின் டைம். ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டூ மை சேனல். வொர்க் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு, கொஞ்சம் நான் என்னைய ரிலாக்ஸ் பண்ணிட்டு, கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பேன். நான் எப்போ ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணாலும் முதல்ல ஓடி வந்து நிக்கிற ஆள் வேதா. அவளுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி குடுத்துட்டேன். மேடம்க்கு ரொம்ப குஷி. ஐஸ் வாட்டர் குடிச்சதும் சில்லு சில்லுன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. இப்பதான் வொர்க் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் சடனா ஆக்ஸலரேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாப்பா கூட கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ன்றதுனால நைட் எப்படி தூங்க போட்டோமோ அதே மாதிரி இருக்கும் பெட் எல்லாமே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வொர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பெட்ஷீட் எல்லாமே மடிச்சு பெட் ஸ்ப்ரெட் நீட் பண்ணி வச்சுடுவேன். பாப்பா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. கீழ இந்த மாதிரி பாத்திரம் இருந்தா எடுத்துட்டு போய் சிங்க்ல போடுவாங்க. அழுக்கு துணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்லயும் போட்டுடுவாங்க. ஒரு வழியா பெட்ரூம கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹால் போய் பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. அவ்ளோ மெஸ்ஸியா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் டாய்ஸ் என்னென்னமோ இருந்துச்சு. எல்லாமே கலச்சு வச்சிருந்தா. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து அதையும் கிளீன் பண்ணிட்டோம். உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி வண்டி வாங்கி குடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. அவளுக்கு என்ன அதுல உட்கார வச்சு தள்ளிட்டு போறதுன்னா அவ்ளோ பிடிக்கும். இது என்னுடைய ஃபேவரைட் டைம். இவ்ளோ நேரம் வேல பார்த்ததுக்கு என்னைய நான் ரீசார்ஜ் பண்றதுக்கு காஃபி இல்லன்னா எப்படி? இந்த ஈவ்னிங் ரொட்டீன்னாலே இந்த ஒரு டைம்க்கு தான் நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணுவேன். வீட்ல இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, பாப்பாக்கு ஒரு டம்ளர் பால், எனக்கு காஃபி போட்டுட்டு வந்து நிம்மதியா உட்காந்து குடிப்போம். அந்த ஒரு மொமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு, நெறைய பேசிட்டு, சிரிச்சுட்டு இப்படிதான் ஃபன்னா போகும். இந்த ஒரு விஷயம் இல்லாம எங்களுடைய ஈவ்னிங் ரொட்டீன் வந்து க்ளோஸ் ஆகாது. டான்ஸ் பண்ணிட்டே இருப்போம். எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரைட் வந்து ஈவ்னிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு டான்ஸ போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். தட்ஸ் இட் கைஸ். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.